வணக்கம். வாங்க நம்ம சூரிய குடும்பம் வழியா ஒரு பயணத்துக்கு போகலாம். இது வெறும் கிரகங்களோட பேரையும் தூரத்தையும் மனப்பாடம் பண்ற ஒரு கிளாஸ் இல்ல. இது ஒரு உணர்வுபூர்வமான பயணம். கற்பனைக்கு கூட எட்டாத உலகங்களுக்குள்ள நம்மளையே கொண்டு போய் அங்க நிக்கிறது எப்படி இருக்கும்னு உணரப் போறோம். தயாரா? வாங்க ஒன்னா சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இந்த பயணத்தோட நோக்கமே இதுதான். ஒவ்வொரு கிரகத்தையும் சும்மா போட்டோல பார்க்கறதோட நிறுத்திக்காம, அங்க உண்மையிலே கால் வச்சா எப்படி இருக்கும், அங்க சுவாசிக்க முடியுமா, நம்ம உடம்பு என்ன ஃபீல் பண்ணும், இதையெல்லாம் தான் நாம இங்க உணரப் போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற அந்த எரியும் உலகங்கள் தான். புதன் மற்றும் வெள்ளி. அங்க இருக்கிற சூழல் ரொம்பவே கடுமையானது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நீங்க புதன் கிரகத்துல இறங்கி நிக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. கண்ணை திறந்தா சுத்தி கும்மிருட்டு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அங்க பகல் நேரத்துல கூட வானம் கருப்பா தான் இருக்கும். ஏன்னா வெளிச்சத்தை சிதறடிக்க அங்க காத்தே இல்ல. அதனால நட்சத்திரங்கள் பகல்ல கூட பளபளன்னு தெரியும். தலைக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து பார்க்கறத விட 3 மடங்கு பெருசா சூரியன் தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த வெப்பநிலையோட தீவிரத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இரும்பையே உருக்கிடுற அளவுக்கு 400 டிகிரி செல்சியஸ் வெயில், அதே சமயத்துல அதோட நிழல்ல உசுர உறைய வைக்கிற மாதிரி -170 டிகிரி குளிர். இதுக்கு நடுவுல காத்தும் கிடையாது, எந்த ஒரு சத்தமும் கிடையாது, ஒரு முழுமையான அமானுஷ்யமான அமைதி. உண்மையிலேயே புதன்ல நிக்கிறது அப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் நெருப்பு, இன்னொரு பக்கம் பனி. சுத்தி ஒரு உயிர் கூட இல்ல. முழுசா அமைதி. ஆனா அந்த அமைதியே ஒரு விதத்துல பயங்கரமா இருக்கும். ரொம்ப தனிமையா உணர்வோம் இல்லையா? சரி, புதனை விட்டுட்டு நம்ம அடுத்த கிரகத்துக்கு போலாம். வெள்ளி கிரகம், அதாவது வீனஸ். இங்க தரையிறங்கறதுக்கு நீங்க அடர்ந்தியான ஆரஞ்சு கலர் மேக கூட்டத்துக்குள்ள நுழையணும். அது வெறும் மேகம் இல்ல, கார்பன் டை ஆக்சைடும் கந்தக அமிலமும் நிறைஞ்ச மேகங்கள். அதுக்குள்ள போனதும் உங்க பார்வை மங்கி சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி ஆரஞ்சு நிறத்துல தெரிய ஆரம்பிக்கும். வெள்ளியோட தரையில இருக்கிற வளிமண்டல அழுத்தம் நம்ம பூமியை விட 90 மடங்கு அதிகம். இது எப்படி இருக்கும்னா, கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் ஆழத்துல நீங்க நிக்கிற மாதிரி. கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி உங்களை எல்லா பக்கத்திலிருந்தும் நசுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டுமா, வெப்பநிலை 465 டிகிரி செல்சியஸ். அப்பப்பா! வெள்ளியோட தரையில நிக்கிறது ஒரு பெரிய நெருப்பு அடுப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட யாரோ உங்களை அழுத்தி நசுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அங்க சுவாசிக்கவே முடியாது. ஒவ்வொரு செகண்ட் ஒரு நரகம் மாதிரி இருக்கும். சரி, இந்த பயங்கரமான உலகங்கள்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு, நம்ம பூமிக்கு திரும்பி வரப்போறோம். ஆனா இந்த முறை அத ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்க போறோம். பூமியில கால் வச்சதும் ஆஹா, அந்த புவியீர்ப்பு விசையால நம்ம கால்கள் தரையில உறுதியா நிக்குது இல்லையா, அந்த உணர்வே தனிதான். நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் நம்ம நுரையீரல்ல நிரப்புது. மெல்லமா வீசுற காத்து நம்ம தோலை வரடிட்டு போகுது. கையில தண்ணி பட்டா சில்லுன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பறவைகளோட சத்தம், விலங்குகளோட ஓசை, இந்த மாதிரி உயிரோட சத்தம் நம்மள சுத்தி கேட்டுட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்க, புதன் வெள்ளி மாதிரி கிரகங்களை பார்த்துட்டு வந்த பிறகு நம்ம பூமி ஒரு சாதாரண இடமா தெரியுதா? இல்ல, அது ஒரு அதிசயம் மாதிரி தெரியுது இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு இப்ப புரியுது. சரி, நம்ம பயணத்தை தொடரலாமா? இப்போ நம்ம பாதை செவ்வாய் கிரகத்தை நோக்கியும் அதை தாண்டி இருக்கிற பெரிய வாயு கிரகங்களையும் நோக்கியும் போகுது. வாங்க போலாம். ஓகே, இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கோம். இங்க வானம் ஒரு மாதிரி பிங்க் கலர்ல தூசி படர்ந்த மாதிரி இருக்கும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் செக்கச் செவ்வேல்னு மணல் வெளி. தூரத்துல நம்ம எவரெஸ்ட விட பல மடங்கு உயரமான ஒலிம்பஸ் மான்ஸ் எரிமலை கம்பீரமா நிக்குது. இங்க கிராவிட்டி ரொம்ப கம்மி, அதனால நடந்தா கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா காத்து ரொம்ப மெலிசா இருக்கிறதால நம்மால சுவாசிக்க முடியாது. ஜில்லுன்னு காத்து வீசும், ஆனா அந்த காத்துல உயிர் இல்ல. செவ்வாய் கிரகத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும். ஒரு தனிமை, ஒரு அமைதி, ஆனா ஒரு விதமான அழகு. உயிர் உருவாகிறதுக்கு தேவையான பல விஷயங்கள் இங்க இருந்தோம், ஏதோ ஒன்னு மிஸ் ஆனது மாதிரி ஒரு உணர்வு. உயிர் பெற்று இருக்க வேண்டிய ஒரு உலகம், ஆனா முடியாம போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வியாழன். இங்க ஒரு முக்கியமான விஷயம், இதுல தரையிறங்க நிலமே கிடையாது. இது ஒரு வாயு கிரகம். இதுக்குள்ள போறது முடிவே இல்லாத ஒரு சூறாவளிக்குள்ள விழுகிற மாதிரி. நீங்க உள்ள போக போக கிராவிட்டி உங்களை உள்ள இழுக்கும், காத்தோட சத்தம் காதை கிழிக்கும், அழுத்தம் உடம்ப நசுக்கும். ஒரு பயங்கரமான அனுபவம். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சூரியன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற உறைஞ்சு போன உலகங்களை பார்க்க போறோம். அங்க நிலைமைகள் ரொம்பவே விசித்திரமா தீவிரமா இருக்கும். சனி கிரகத்தை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அதோட அழகான வளையங்கள் தான். பல கோடி பனித்துகள்களும் பாறைகளும் சேர்ந்து ஒரு நதி மாதிரி சுத்தி வருது.
ஆனா இந்த அமைதியான அழகுக்கு பின்னாடி பயங்கரமான ஜில்லுன்னு காத்து வீசுற ஒரு ராட்சச கிரகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. காத்தோட வேகத்தை பத்தி பேசணும்னா நெப்டியூனை அடிச்சுக்க ஆளே இல்ல. நம்ம பூமியில ஒரு பெரிய சூறாவளி காத்து மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். சனியில அது 1800 கிலோமீட்டர். ஆனா நெப்டியூன்ல மணிக்கு 2000 கிலோமீட்டருக்கும் மேல. அதாவது சத்தத்தோட வேகத்தை விட வேகமா அங்க காத்தடிக்குது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? நெப்டியூன்ல நிக்கிறது எப்படி இருக்கும்னா சூரிய வெளிச்சத்தோட கடைசி எல்லையில நிக்கிற மாதிரி. அங்கிருந்து சூரியன் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும். இருட்டும் குளிரும் முடிவே இல்லாத புயல்களும் தான் அங்க ஆட்சி செய்யுது. சரி, நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லா மூல முடுக்குக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பயணத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம பார்த்த ஒவ்வொரு கிரகமும் ஒரு கதை சொல்லுது. புதன் நமக்கு சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுக்குது. வெள்ளி நம்ம சுற்றுச்சூழலை நம்ம சரியா பாத்துக்கலனா என்ன ஆகும்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. செவ்வாய் ஒருவேளை மனிதர்களோட அடுத்த அத்தியாயம் அங்க தொடங்கலாம்ங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. வியாழன் மாதிரி பெரிய கிரகங்கள் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான சக்தியை காட்டுது. பனி உலகங்கள் இயற்கை எவ்வளவு விசித்திரமா இருக்க முடியும்னு நமக்கு புரிய வைக்குது. சுத்தி சுத்தி இவ்ளோ இடங்களை பார்த்துட்டு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம வீடு, நம்ம பூமி ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது நிஜமாவே ஒரு அசாதாரணமான இடம், ஒரு அதிசயம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நம்ம சூரிய குடும்பம் ஒரு சின்ன தூசி தான். அதுல பூமி ஒரு குட்டி கிரகம். ஆனா இத்தனை உலகங்கள்ல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உயிருங்கிற உணர்வு இருக்கு. ஏன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.